Hi friends, welcome to SR Academy. TNTET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் பெருக்கு தொடர் வரிசை, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதில் மொத்தமாக 15 கேள்விகளை பார்க்க போகிறோம். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி 12 வருட தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். முதல்ல பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான கணக்குகளும் போக போக கடினமான கணக்குகளையும் நாங்கள் வரிசைப்படுத்தி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தேவைப்படுற இடத்துல ஷார்ட்கட் ஐடியாவும் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு போகலாமா? முதல்ல பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதாவது நம்ம ஏற்கனவே கூட்டுத்தொடர் வரிசை பார்த்தோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணை தொடர்ந்து கூட்டி எழுதுவது கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ பெருக்கு தொடர் வரிசைனா என்ன? ஒரு குறிப்பிட்ட எண்ணால் தொடர்ந்து பெருக்கி எழுதுவது பெருக்கு தொடர் வரிசை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் நம்பரை நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது 3 என்ற எண்ணால் இதை நாம் தொடர்ந்து பெருக்கிறோம். 2 3s are 6. இப்போ இந்த நம்பரையும் 3ஆல் பெருக்குங்க, 18. ஸோ இந்த நம்பரை 3ஆல் பெருக்குனிங்கன்னா 3 8 24, மீதி 2 ஒரு 3 3 54. ஸோ இதே போல் நாம் தொடர்ச்சியாக எழுதுவதற்கு பெயர் தான் பெருக்கு தொடர் வரிசை. சரிங்க சார், இதில் என்னெல்லாம் கான்செப்ட் இருக்குது? இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வித்தியாசம்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்லுவோம்? பொது விகிதம்னு சொல்லுவோம். அது என்ன சார் பொது விகிதம்? எந்த எண்ணால் நாம் பெருக்கி எழுதுகிறோமோ அதுதான் பொது விகிதம். அவ்வளோதான். முதல் உறுப்பு அதுலேயும் ஏ இஸ் ஈக்குவல் டு முதல் ஏன்னு தான் குறிப்போம், இதுலேயும் ஏன்னு தான் குறிப்போம். ஓகேங்களா? நடுப்புற தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு ஃபார்முலாலாம் சொல்லித்தரேன். முதல் கணக்கு, ஒரு பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 3. முதல் உறுப்புனா என்ன சொல்லியிருக்கேன்? ஏன்னு குறிக்கணும். ஏ என்ன? 3. அடுத்து பொது விகிதம் என்பது இங்கே ஆர்னு குறிப்போம். அந்த கணக்கில் நாம் டீன்னு கொடுத்தோம். கூட்டுத்தொடர் வரிசையில் டிஃபரன்ஸ் அதை டீன்னு குறித்தோம். இங்கே ஆர் ஃபார் ரேஷியோ. ஸோ பொது விகிதம் 2. அதன் 5வது உறுப்பு என்ன? இதுதான் கேள்வி. இப்போ டிஎன்னுக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இதுக்கான டிஎன் ஃபார்முலா, டிஎன்னா nth டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஏ ஆர் பவர் n-1, இதுதான் ஃபார்முலா, தேவைப்படுகின்ற ஃபார்முலா. 5வது உறுப்பு, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T5 கண்டுபிடிக்கணும். ஸோ n-க்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ என்ன? 3, ஆர் என்ன? 2, to the power 5 minus 1, which is equal to 3 into 2 power 4. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 3 into 2 power 4 வந்து 16, which is equal to 48. ஸோ 48 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ரெண்டாவது கணக்கு, 2 6 18 54. இந்த தொடரின் அடுத்த உறுப்பு என்ன? முதல் உறுப்பு ஏ, அதை எதால் பெருக்கியிருக்காங்க? 3ஆல் பெருக்கியிருக்காங்க. 6 என்ன பண்ணியிருக்காங்க? 3ஆல் பெருக்கி 18ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ அதையும் 3ஆல் பெருக்கி என்ன பண்ணியிருக்காங்க? 54. இப்போ அடுத்த உறுப்பு 54ஐ 3ஆல் பெருக்குக. 3 12, மீதி 1 3 5 1 16, 162 தான் சரியான விடை. ஒரு ஜிபியில், ஜிபி அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையில், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகேங்களா? 5வது உறுப்பு 32, T5. 8வது உறுப்பு 286, அதன் பொது விகிதம் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை அப்படியே எழுதுகிறோம். T5னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலா எழுதாதீங்க, ஏஆர் பவர் 4ன்னு எழுதுங்க. ரைட்டா? இது எப்படி சார்? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. இங்கே 5ன்னு போட்டால் இங்கே என்ன போடணும்? 4ன்னு போடணும். ஓகேவா? அவ்வளோதான்.
இங்கே T5னா AR பவர் 4 which is equal to 32. அடுத்து T8னா நீங்களே சொல்லுவீங்க AR பவர் 7 which is equal to 256. சார் இதை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறதுன்னா இதை T8 by T5 நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு R கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், AR பவர் 7 divided by AR பவர் 4. T8ஓட வேல்யூ எடுத்து இங்கே போட்டேன், T5ஓட வேல்யூ எடுத்து இங்கே போட்டேன். T8 என்னது 256 divided by 32. எந்த வாய்ப்பாட்டால் அடிக்கலாம் சார்? 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிப்போமா? 8 4 32, 6 4 24, மீதி 1, 4 4 16, 1 8 8, 8 8 64. ஓகே சார், இப்போ பார்ப்போம். ஏவும் கேன்சல் ஆகிடுதா? R பவர் 7 டிவைடட் பை R பவர் 4 என்ன வரும்? R டு த பவர் 7 மைனஸ் 4. அடுக்குகள் வகுத்தல்ல இருந்தால் நாம் கழித்து கொள்ள வேண்டும். சேம் பேஸ் இருக்கு, வகுத்தல்ல இருக்கு, நாம் என்ன பண்ணணும்? கழிக்கணும். R to the power 7 minus 4 is equal to R cube is equal to என்னன்னு கிடைச்சிருக்கு? 8ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது 8னா R ஓட வேல்யூ cube root of 8 that is equal to 2 into 2 into 2ன்னு பிரியும். அப்போ R ஓட வேல்யூ 2. பொது விகிதம் என்ன? 2 கண்டுபிடிச்சாச்சு. ஏதான் சரியான விடை. இந்த கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் மோஸ்ட் ரிப்பீட்டட். இது அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கப்படுவது. ஓகேங்களா? நமக்கு என்ன ஐடியா வரணும்னா இதை டிவைட் பண்ணால் ஆன்சர் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 4வது கணக்கு 4 12 36 108. இந்த ஜிபியின் பொது விகிதம் என்ன? பொது விகிதம் R is equal to T2 by T1 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். that is equal to 12 by 4. சார் T2னா ரெண்டாவது உறுப்பு, T1னா முதல் உறுப்பு. ஸோ 12 4ஆல் வகுத்தா விடை 3. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதுவே ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் என்ன சொன்னேன்னா ரெண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழித்து விடவும். இங்கே என்ன சொல்கிறேன்? ரேஷியோவுக்கு ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்து விடவும். பெருக்கனா வகுத்துடுங்க, கூட்டுத்தொடர் வரிசைனா கழிச்சிடுங்க, அவ்வளோதான். கணக்கு எண் 5 ஒரு ஜிபியின் மூன்றாவது உறுப்பு T3 சொன்னா 45. ஆறாவது உறுப்பு T6 அது 1215 எனில் முதல் உறுப்பை காண்க. கவனிங்க, ஏவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 3வது கணக்கில் என்ன கண்டுபிடிச்சோம்? R கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த கணக்கில் ஏவை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படின்னா எப்படி போடுறது சார்? ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எழுதுறேன். T3 is equal to AR square. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இப்படியே கூட எழுதிக்குங்க. இங்கே 3 இருந்தால் இங்கே 2 போட்டுக்குங்க. AR square. சார் இது கஷ்டமாகுது சார் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். T is equal to 45. அடுத்தது T6 எப்படி சொல்லலாம்? AR to the power 5 which is equal to 1215. அப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது T6 by T3. இதுதான் ஐடியா. which is equal to AR to the power 5 divided by AR square which is equal to 1215 divided by 45. ஸோ இங்கே ஏவும் கேன்சல் ஆகிடுது. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். அடுக்குகள் வகுத்தலில் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க, பவரு டிவிஷனில் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க. என்ன வருது? R கியூப்னு வருது. இப்போ இதை எந்த வாய்ப்பாட்டால் அடிக்கலாம்? 5ஆம் வாய்ப்பாட்டால் அடித்து பார்க்குறேன். 9 5 45, 2 5 10, மீதி 2, 4 5 20, மீதி 1, 3 5 5. ஸோ இப்போ திரும்பி 9ஆம் வாய்ப்பாட்டாலே அடிக்கிறேன். என்னென்னா 2 9 18, மீதி 6, 7 9 63. R cube is equal to 27. அப்போ R என்ன சார் வரும் அப்படின்னா 27 நம்ம பகா காரணிப்படுத்தினா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு வரும். ஸோ 3 3 இருந்தால் கியூப் ரூட்டில் ஒரு 3ஐ வெளியே எடுக்க வேண்டும்.
ஆரை கண்டுபிடிச்சாச்சு, ரேஷியோவை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கேள்வியில் நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? இன்னும் கொஞ்சம் ஏவை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் கொண்டு போய் ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வந்துடும். ஏ இன்ட்டு ஆரோட வேல்யூ 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45. 3 ஸ்கொயர் என்பது 9. ஏ இஸ் ஈக்குவல் டு 45 பை 9. 9 45. அப்போ விடை ஏ இஸ் ஈக்குவல் டு 5. அவசரப்பட்டு நான் ரேஷியோ கண்டுபிடிச்சேன் 3 விடை வந்துடுச்சுன்னு 3 குறிக்காதீங்க. இது ஒரு டிஎன்டிஇடியில் கேட்கப்பட்ட கேள்வி. நம்மளை குழப்பறதுக்காகவே பாருங்கள் 3ன்ற ஆன்சரும் இங்கே இருக்குது. நாம் இதுவரை போட்ட வீடியோக்கள் டிஎன்டிஇடி சார்பான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை டிஎன்டிஇடி சார்பாக நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே அங்கே இருக்கும். நீங்கள் எது தேவையோ அதை எடுத்து படித்து கொள்ளலாம். நம்ம சேனல் 1,40,000 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேல் வெற்றி நடை போடுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கணக்கு எண் 6 5 10 20 40. இந்த ஜிபியில் 10வது உறுப்பு என்ன? ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? டேர்ம் 10th டேர்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் முக்கியமான ஃபார்முலா, ஏஆர் இங்கே 10 இருந்தால் மேலே 9 போட்டுக்குங்க, அவ்வளோதான். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சார் ஏ என்ன சார்? ஏ என்பது முதல் உறுப்பு 5 போட்டாச்சு. ஆர் என்பது என்ன? ஸோ T2/T1 ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்க நமக்கு கிடைப்பது 2. இதுதான் ஆர். ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் 5. இப்போ 2⁴ அப்படி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம இதை 2⁴ × 2⁴ × 2ன்னு வச்சுக்கோங்க. ஏன் சார் அப்படின்னா 2⁴ நமக்கு ஈஸியாக வந்து என்ன தெரியும்? வேல்யூ தெரியும். I2 10. இதையும் பெருக்கிறேன். ஈஸியாக பெருக்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த மெத்தடில் ஒன்றா பெருக்கி போடுங்க, அது பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் ஈஸியாக பெருக்கி உங்களுக்கு காட்டுறேன். இன்ட்டு 2⁴ 16. இந்த 2⁴ 16. 16 16 256. அதை 10ஆல் பெருக்குனா பக்கத்தில் ஒரு 0. 2560. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது வரைக்கும் இந்த ஃபார்முலாவை தான் நாம் பயன்படுத்தணும். ஆனால் இந்த கணக்கில் பாருங்கள், ஏ என்னன்னு கொடுக்கல, ஆர் என்னன்னு கொடுக்கல, 10வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த வீடியோவில் இருக்கிற அத்தனை கணக்குகளுமே ஒரே மாதிரியான கணக்குகள் கிடையாது. ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு கணக்கு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது கணக்கு எண் 7. ஒரு ஜிபியின் இரண்டாவது உறுப்பு 6, அதாவது T2. 5வது உறுப்பு 162 T5. அதன் 8வது உறுப்பை கண்டுபிடிக்க T8. இதே மாதிரி பாருங்களா, இதே மாதிரி பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. முதல்ல 3வது கணக்கில் என்ன சொல்லி கொடுத்தேன்? இதே மாதிரி கொடுத்துட்டு 6 கண்டுபிடின்னு சொன்னாங்க. இப்போ என்ன, அதுக்கப்புறம் 5வது கணக்கில் ஏவை கண்டுபிடின்னு சொன்னாங்க. இந்த கணக்கில் 8வது உறுப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வித்தியாசம். நான் சொன்ன மாதிரி போக போக வித்தியாசமாகவும் கடினத்தன்மை அதிகமாகவும் இருக்கும். கொஞ்சம் வேலை அதிகம், அவ்வளோதான். இப்போ இங்கே நம்ம ஈக்குவேஷன்லாம் எழுதுமா? T2 என்பது AR பவர் 1. 1 போடலாம், போடாமலும் விட்டு விடலாம். பவரில் 1 விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6. இதுதான் கணக்கில் கொடுத்துட்டாங்களே. அடுத்தது T5 இஸ் ஈக்குவல் டு AR பவர் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 162. அதே மெத்தடில் கண்டினியூ பண்ணுறேன். T5/T2 இஸ் ஈக்குவல் டு AR பவர் 5 டிவைடட் பை AR. இங்கே தப்பு இருக்கு. இங்கே 4 இல்லை போட்டுருக்கணும். இங்கே 5னா இங்கே 4 போடணும். இங்கேயும் என்ன போட்டுருக்கணும்? 4ன்னு போடணும். இப்போ சரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஏவும் கேன்சல் ஆகிட்டு R
ஒரு பவர் மைனஸ் ஆகுது. ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 162/6 அடிச்சு போடுமா. 2×6 12 மீதி 4 7×6 42. ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 இப்போ தான் போட்டோம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 3 × 3 × 3 வி கெட் 3. ஓகேங்களா. இந்த பெருக்கு தொடர் வரிசையில் எங்கே பார்த்தாலும் ஆர் கியூப்னு தான் வருது. இங்கே வந்து 8 வருது, இல்லைனா 27 வருது. ரொம்ப எளிமையாக தான் வருது, அதனால் பிரச்சனை இல்லை. சார் ஆர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதுமா? இன்னமும் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எடுத்து போய் நாம் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ இன்ட்டு ஆருக்கு பதிலாக 3ன்னு போடுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இந்த 3 6 கேன்சல் ஆகிடுச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஏவை கண்டுபிடிச்சாச்சு, ஆரை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்தது T8 கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஆர் பவர் 7 எப்படி சார்? Tn is equal to AR power n minus 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் AR power 7. ஏவுக்கு பதிலாக 2 போடுங்க, ஆறுக்கு பதிலாக 3 போடுங்க, பவரில் 7 போடுங்க, which is equal to 2 into இப்போ 3 power 7 என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அடுத்த வேலை. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். 3 power 4 into 3 power 3ன்னு வச்சுக்கோங்க. 3 power 4 என்ன? 3 3s are 9, 9 9s are 81 into 3 27. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 2187ன்னு வருது. அதை இங்கே போடுங்க. இந்த 2வை மறந்துடாதீங்க. 2187. ஸோ இப்போ இந்த 2வையும் இந்த 2187ஐயும் பெருக்கி போட வேண்டும். தட் இஸ் ஈக்குவல் டு 4374. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. சார் 1 மார்க் மாதிரியே இல்லையா சார், பெருசாக போகுதே அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளாம் டீச்சர்ஸ் பெரும்பாலான கணக்குகள் இது மாதிரி பெருசாக போகும். நம்ம பேசிக் கான்செப்ட்லேருந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எவ்வளவு குழப்பமான கேள்விகள் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். கணக்கு எண் 8 1 2 4 8. இதில் இந்த ஜிபியின் முதல் 8 உறுப்புகளின் கூட்டுத்தொகை என்ன? இப்போ தான் முக்கியமானது. சார் இது வரைக்கும் உறுப்புகளின் கூடுதல்லாம் கேட்கலையே. இது அடுத்த கட்டம். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும்னு. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. Sn is equal to, அதாவது n உறுப்புகளின் சம்மேஷன் ஆஃப் n terms, n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு அர்த்தம். that is equal to a r power n minus 1. இதை ப்ராக்கெட்டில் போடணும். ஏவை மட்டும் தனியாக போடணும். r power n minus 1 a into r power n minus 1 divided by r minus 1. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. திருப்பி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க சார், 8 உறுப்பு. அப்போ n is equal to 8. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது S8 which is equal to a என்பது முதல் உறுப்பு 1ன்னு போட்டாச்சு. r என்னது 2 divided by 1, அதுவும் 2. பாருங்கள், ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் டிவைட் பண்ண நமக்கு கிடைப்பது r 2 to the power n 8 போடுங்க, minus 1 divided by r வந்து 2 minus 1. ஓகேங்களா, which is equal to இப்போ 2 power 8 என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் 2 power 8 நம்ம என்னன்னு போட்டுடலாம், 2 power 4 into 2 power 4ன்னு வரும். அப்போ 16 16s are ஓகேவா, 256 minus 1 divided by 2 minus 1 1 which is equal to 255. ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சு சார். ஆப்ஷன் ஏ தான் விடை. ஜஸ்ட் ஃபார்முலாவில் போடுங்க. அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்ன சார் அப்படின்னா, டிஎன்டிஇடி பேப்பர் 1 நீங்கள் எழுதுறீங்கனாலும் ஓகே, பேப்பர் 2 எழுதுறீங்கனாலும் ஓகே, உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இதை எப்படி சார் வாங்குறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்,
ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். சார் எத்தனை சார் இருக்குது? பேப்பர் 1 அப்படின்னா 4 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. இதில் ஆன்சர்ஸும் இருக்குது. பேப்பர் 2 அப்படின்னா 8 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. இதில் ஆன்சரும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வேறு ஏதாவது மெட்டீரியல் இருக்கா அப்படின்னா டிஎன்டிஇடிக்கு தற்போதைய சிலபஸ் படி சைக்காலஜி மெட்டீரியல் எங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இதில் 1000 கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் தமிழ் மீடியத்தில் இருக்குது. இந்த மெட்டீரியல் வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது எஸ்ஆர் அகாடமியின் பிரத்யேக தயாரிப்பு. கணக்கு எண் 9 3, 6, 12, 24 இந்த ஜிபியின் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 கணக்கில் இருந்து பார்த்து எழுதுகிறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு 6/3 ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு 2. நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது S10 கூடுதல் கேட்குறாங்க. 10வது உறுப்பு என்னன்னு கேட்கல, 10 உறுப்புகளின் கூடுதல். Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1 which is equal to ஏவுக்கு பதிலாக 3ன்னு போடுங்க, rக்கு பதிலாக 2ன்னு போடுங்க, to the power 10 minus 1 divided by 2 minus 1. சார் 2 power 10 வரைக்கும் கண்டுபிடிக்கணுமா? ஆமாம். ஸோ which is equal to 3 into by 1 வரும். 2 power 10 என்பது 1024 minus 1. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 power 10ன்றது ஒரு ஜிபியில் எத்தனை எம்பி இருக்குது தெரியுமா? 1024 எம்பி, அதாவது 2 power 10. ஸோ இது எனக்கு ஈஸியாகவே ஞாபகம் இருக்குது, அதனால் போட்டேன். டவுட் இருந்தால் போட்டு பாருங்கள். which is equal to 3 into 1023 which is equal to 3069. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கணக்கு நம்பர் 10 ஒரு ஜிபியின் முதல் உறுப்பு 5, a is equal to 5, பொது விகிதம் r is equal to 3 எனில் அதன் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். S6 கேட்குறாங்க, which is equal to again the same formula, r power n minus 1 by r minus 1. இதுக்கு பதிலாக 5 3 to the power 6 n is equal to 6 minus 1 divided by r minus 1. r என்பது 3 minus 1. இதே தான் இங்கே கீழே வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம், a minus 1 போட்டுருவோம். அது மாதிரி போடக்கூடாது. அடுத்து that is equal to 5 அப்படியே போடுங்க. இப்போ 3 power 6 கண்டுபிடிக்கணும். அதாவது 3 3s are 9, 9 3s are 9 3s are 27. 27 into 27 what we get is 729 minus 1 divided by 2 which is equal to 5 into 728 by 2. இந்த 2ஆல் நான் அடித்தேன் அப்படின்னா 3 2 மீதி 1 6 2 12 4 2 24. இப்போ 5 364 பிறகுனா 1820. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதுவும் ஏற்கனவே டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த கேள்வி ஒரு ஸ்பெஷலான கேள்வி. என்ன முக்கியமானது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டு 6 உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க. ரைட், என்ன சார் ஸ்பெஷலு? இங்கே என்னன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் ரெண்டாவது உறுப்பு 1/2 என்ற பின்னம், முதல் உறுப்பு 1, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. இது less than 1. கரெக்டுங்களா? இத்தனை தடவையாக நம்ம கணக்கு போட்டோம். r is greater than 1 தான் வந்துச்சு. r less than 1ன்னா SNக்கான ஃபார்முலா மாறுது. ஓகேவா? அதுதான் இங்கே, வேறு ஒன்றும் கிடையாது. a into 1 minus r power nன்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். இது வரைக்கும் r power n minus 1ன்னு போட்டோம் இல்லையா? இனிமே 1 minus r power n divided by 1 minus r. இந்த வரிசையை மாற்றி எழுதி நீங்கள் கணக்கு போட வேண்டும். இதுதான் இப்போ உங்களுக்கான வேலை. அதுதான் சரியான ஃபார்முலா. போடலாமா?
S6 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. A என்பது 1, 1 மைனஸ் R என்பது 1/2, பவர் என்னன்னா என்ன 6 போட்டோமா, டிவைடட் பை 1 மைனஸ் 1/2, 1 மைனஸ் R which is equal to 1 விட்டுடலாம், 1/1/2 பவர் 6 டிவைடட் பை 1ல் அரை போனால் அரை 1/2 which is equal to, இப்போ 2 பவர் 6ஓட வேல்யூ என்ன, 8 8 64, 1 மைனஸ் 1/64 டிவைடட் பை 1/2. இதை குறுக்கு பெருக்கல் மூலமாக அடுத்தது போடுறேன். 64 மைனஸ் 1/64, இங்கே இந்த டிவிஷனுக்கு பதிலாக பெருக்கல் குறி போட்டுட்டு கீழகத்தை தலைகீழாக மாற்ற வேண்டும். that is equal to 63 divided by 64 into 2/1. இதை அடித்தேன் அப்படின்னா 32 தடவை வருது. நமக்கு ஆன்சர் 63/32. பின்னங்களை கையாளுவதில் நமக்கு திறமை இருந்தால் இந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம். 63/32 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோவில் 11 கணக்கு முடிச்சாச்சு. இப்போ நாம் 12வது கணக்கு போடுறோம். இதுபோல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னென்னா, இப்போவே உடனே நீங்கள் லைக் பட்டன் அடிச்சுட்டு லைக்கை பண்ணிவிட்டு கண்டினியூன்னு மெசேஜ் போடுங்க. அடுத்தது பார்க்கலாமா, 0.5, 0.05, 0.005 இப்படி ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்குது. இதில் பொது விகிதம் என்ன, R is equal to T2/T1 which is equal to, இது தசம எண்ணில் இருக்க அவ்வளோதான், 0.05 ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை 0.5 முதல் உறுப்பு. இது ரெண்டுத்தையும் வகுக்கணும்னா மேலையும் கீழையும் 100ஆல் பெருக்கணும். ஏன் சார் பெருக்கணும் அப்படின்னா, முதல்ல புள்ளியை நீக்கிட்டு வகுக்கிறது தான் நம்ம பழக்கம். புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் அதிகபட்சமாக இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதனால் 100ஆல் பெருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, 5/50 என்று வருகிறது, which is equal to 1/10 ஆகுதா, which is equal to 0.1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒரு ஜிபியின் 4வது உறுப்பு T4 கொடுத்தாச்சு. அடுத்தது 7வது உறுப்பு T7 கொடுத்தாச்சு. 10வது உறுப்பு என்ன, T10 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே ஃபார்முலா தான் பாருங்க, T7 is equal to AR⁶ which is equal to 1458. அடுத்தது T4 is equal to AR⁵. இதுக்கான ஷார்ட்கட்டு நான் முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன், which is equal to 54. அப்படியே வகுக்கிறேன் பாருங்க, அப்படியே இப்படியே வகுத்துட்டோம்னா ஏவும் கேன்சல் ஆகி 6ல் 3 போனால் R³ வந்துடுச்சு, which is equal to, இதை நம்ம முதல்ல 9ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், இல்லைனா 6ஆம் வாய்ப்பாட்டில் அடித்து பார்க்குறேன். 9 6 54, 2 6 12 6ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன், மீதி 2, 6 4 24, மீதி 1, 6 4 1 3 6 18, 4 6 24. அதனால் நம்ம இங்கே என்ன போட்டுருக்கணும், 4 போட்டுருக்கணும். 243/9, 243/9. இதை திரும்பவும் நாம் 9ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 2 9 18, மீதி 6 7 9 63. பாருங்கள், R³ = 27. நிறைய இடங்களில் 8ம் 27 தான் வருதுன்னு சொன்னேன். ஸோ R is equal to அப்போ 3. ஓகேவா, R கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். AR³ = 54ன்னு இருக்கு இல்லையா, AR³ = 54. ஸோ A இன்ட்டு R³ 27 is equal to 54. இப்போ 27 54 அடித்தா 2, அப்போ A is equal to 2. A is equal to 2, R is equal to 3. கண்டுபிடிக்க வேண்டியது 10வது உறுப்பு T10 is equal to AR⁴ 9. ஏவுக்கு பதிலாக 2 போடுங்க, Rக்கு பதிலாக 3 போடுங்க, பவர் 9. இப்போ 3/9 கண்டுபிடிக்கணும், திருப்பி பெருக்கணும். So that is equal to 2 into 19683 வருது, which is equal to 39366.
ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இன்னும் 2 கணக்கு மட்டும்தான் இருக்குது. இது முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வீடியோ முடிஞ்சு போகுது. 1 3 1 3 9 27 இந்த ஜிபியின் n உறுப்புகளில் கூடுதல் 364 அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, n-இன் மதிப்பு காண்க. அதாவது Sn = 364. இதுவரை இந்த மாதிரி கணக்கு நம்ம போடலை, ஓகேவா? அப்போ n என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Snக்கான ஃபார்முலா தான் நமக்கு தெரியுமே, a × r⁻n - 1 / r-1 = 364. ஏவோட மதிப்பு 1 × r என்ன இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 / 1 3 தான். பவர் n - 1 / 3 - 1 = 364. 3ல் 1 போனால் 2, இது இந்த பக்கம் போனால் பெருக்கல்ல வந்துடும். அப்போ 3n - 1 = 2 8 மீதி 1 2 12 சாரி 2 8 மீதி கிடையாது, 2 12 மீதி 1 3 6 1 7. ஸோ 3n = இந்த 1 போனால் இந்த பக்கம் போனால் கூடுதல் ஆகுது 729. இதை நாம் தானா வகுத்தல் போட்டால் 3/6ன்னு வரும். இப்போ பாருங்கள் 3 3 சேமாக இருக்குது, என்னோட வேல்யூ 6. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி இதுபோல் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணுன்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ கூட்டுத்தொடர் வரிசை நடத்திட்டேன், பெருக்கு தொடர் வரிசை நடத்திட்டேன், அடுத்து ப்ராபபிலிட்டி இருக்குது, அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் பின்னங்கள், விகிதங்கள், ஃப்ராக்ஷன்ஸு, ரேஷியோஸு, லாபம் நஷ்டம், வாழ்வியல் கணித கணக்குகள், இது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை ப்ரியாரிட்டி கொடுத்து நடத்துகிறேன். இப்போ நடத்தின்னு இருக்கிற ஜிபி என்பதே, ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் என்பதே நீங்கள் கொடுத்த டாபிக் தான். கடைசி கணக்கு எண் 15. ஒரு ஜிபியின் முதல் உறுப்பு a, அதான் நமக்கு தெரியுமே, அவங்களே ஏன்னு சொல்லிட்டாங்க. பொது விகிதம் r. முதல் 5 உறுப்புகளின் கூடுதல் காண்க. S5 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குதுன்றது ஏற்கனவே தெரியும். a × r⁻n - 1 / r-1 என்பது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று a × 1 - r⁻n / 1 - r என்பது ஒரு ஃபார்முலா. இங்கே கொடுத்துருக்கிறது n-க்கு பதிலாக 5ன்னு போடுங்க. இந்த ஃபார்முலாவில் ஆன்சர் கொடுக்கல, அதை விட்டுடுங்க. இதுதான் ஆன்சர். a × 1 - r⁵ / 1 - r. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.